மகாத்மா காந்திங்கிற அந்த பிம்பத்தை இவர்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை இவர்கள் சுட்டு வீழ்த்திய பிறகும் கூட இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா அப்படிங்கிற அந்த சொல்ல அடல் மாற்ற முடியல. எல்லார் மனதிலையும் பயந்து இவங்க என்ன நிர்மாணிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேசத்தின் தந்தை சாவர்கர், இந்த தேசத்தினுடைய கட்டுமானமே RSS ஆல் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நிர்மாணிக்கிறதுக்கான விஷயங்களை தான் அவங்க ஈடுபடுறாங்க. ஏறக்குறைய 44 சட்டங்கள் இருக்கிற தொழிலாளர் நல சட்டங்களை இதே மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி 4 சட்டங்களா குறைத்தாங்க. அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒன்றுபற்றக்கூடாது. ஏன்னா சங்கம்னு இருந்தா தான் போராட்டம், சங்கம்னு இருந்தா தான் கோரிக்கை, சங்கம்னு இருந்தா தான் எதிர்த்து கேட்பீங்க. அப்ப அந்த ஒரு அமைப்புக்குள் தொழிலாளர்கள் வந்துடவிடக்கூடாது, அவங்களை செதறடிக்கணும் அப்படிங்கறதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். ஏற்கனவே தொழிலாளர்களை மதிக்கல, விவசாயிகளை மதிக்கல, பொதுத்துறை நிறுவனங்களை மதிக்கல. இவங்க GST போட்டு வியாபாரிகளை கொள்றாங்க. இவங்க இப்ப இவர்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம் தான் இதுல இருக்கிறதே ஒழிய அந்த மக்களுடைய நற்பயன் அதுல இருக்கான்னா 100 விழுக்காடு இல்லை. சார், இப்போ இந்த SIR மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதை எதிர்த்து வழக்கெல்லாம் தொடுத்து அது நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதனால இப்ப இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இது எதனோட பின்னடைவா நம்ம பார்க்க முடியும்? இது ஆக்சுவலா நம்ம பீகார்ல பார்த்தது தானே. பீகார்ல 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். அந்த 63 வாக்காளர்களும் 63 லட்சம் வாக்காளர்கள்ல அவங்க எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு பின்னால அங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு உள்நோக்கத்தோடவே நீக்கப்பட்டிருக்கிறோம்னு அது பாதிக்கப்பட்டவர்களே கூட குரல் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற குரலுக்கு எந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் அதை செவிசாய்க்குதுன்னு நமக்கு தெரியல. அந்த தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற தேர்தல் கமிஷன்ங்கிற அமைப்பு உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்படாத ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இன்னொன்று, தேர்தல் கமிஷனை நம்ம குறை சொல்லும் போதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் கமிஷன் சொல்லாமல் அதுக்கு பாஜக தான் பதில் சொல்லுது. ஒரு துறையை நம்ம குற்றம் சொன்னோம்னா அந்த துறைக்கான தலைமை தான் நமக்கு பதில் சொல்லணுமே ஒழிய பாஜக ஏன் சொல்லணும்? அப்ப பாஜக சொல்லும் போது உங்களுக்கு அடிச்சா எனக்கு வலிக்குதுன்னா அப்ப நீங்க யாரு, நான் யாரு? கைப்பாவையா செயல்படுகிறது. அப்ப உளவுத்துறை பாஜகவால் அல்லது ஒன்றிய அரசால் இயக்கப்படுகிற உளவுத்துறை ஒவ்வொரு மாநிலத்திலும் சர்வே பண்ணுச்சு. எப்படி ஆதாரப்பூர்வமாக இதை சொல்ல முடியும்னா, இப்போ இந்த சார் அப்படிங்கிறது ஏற்கனவே SSRன்னு ஒன்று இருக்கு, சம்மரி ரிவிஷன் ஒன்று இருக்கு. அதை கடந்த 4 வருஷமா நீங்க பண்ணிருக்கலாம். நாளைக்கு தேர்தலை வச்சுட்டு இன்னைக்கு அதையே அவசரமா செய்யணும்? இந்த 4 வருஷமா செய்யலையா இவங்க? தேர்தல் கமிஷன் முடங்கி கிடந்ததா என்றால் இல்லை, முடங்கல, செயல்பாட்டில் தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை தமிழ்நாட்டை ஒவ்வொரு மாநிலத்தையும் சர்வே பண்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள வாக்குகள் அடையாளம் காணப்பட்டது. அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த லிஸ்ட் எதன் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இதன் மூலியமா பயன்பெறுகிறவர்களுடைய பட்டியல் இது உளவுத்துறைக்கு கிடைக்குது, RTI மூலியமா கிடைக்குது. ஏறக்கூடிய 1,28 லட்சம் பேர் இந்த உரிமை தொகையால் பயன்பெறுகிறார். அப்ப இந்த 1,28 லட்சம் பேர்ல 50 விழுக்காடு வாக்குகள் அது திமுகவுக்கு தான் போகும். அப்ப அதை தடுப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்டது தானே ஒழிய, இப்போ ஊடுருவல், அதாவது வேற தேசத்திலிருந்து ஊடுருவல்காரர்களை நீக்கிறோம் அல்லது இறந்தவங்க நீக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று தானே. என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீக்கிடுவாங்க. புதுசாக ஒருத்தரை இணைக்கிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டால் இணைச்சிடுறாங்க. இதுக்கு எதுக்கு ஸ்பெஷல்? தேவையில்லை. அப்போ ஸ்பெஷல்னு இவங்க சொல்றது, இவங்க யாரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவான வாக்குகளை சிதறடிப்பது அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கம். அதனால் வந்ததுதான் இந்த SIR. இப்போ 96 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இவங்க யார்? இவங்களுடைய கேள்விக்குரியல். இப்போ 2 விதமான கேள்விகள் நமக்கு எழுது. இந்த 96 லட்சம் வாக்காளர்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஒரு 60 விழுக்காடு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த வாக்குகள் எல்லாம் செல்லாத வாக்குகளா? அந்த வாக்குகளுக்கு என்ன மதிப்பு? அப்ப இப்படி இந்தியா முழுவதும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப கடந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிங்க. திருடர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு நல்லவங்களா இருக்க முடியும்?
அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலே செல்லாதுன்னு முடிவு பண்ணிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்துங்க. அமுல்படுத்திட்டு டோட்டலா இந்தியா முழுவதும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் மற்ற கட்சிகளும் நீக்கமர சந்தேகமர ஒரு வாக்காளர் லிஸ்ட் தயாரிங்க. எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்கன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வை கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கு அப்புறம் தேர்தலை வைங்க. அதுதானே வெளிப்படையான தேர்தலாக இருக்க முடியும். என் வாக்கு பறிபோய் விட்டது அல்லது என் வாக்கு விழுந்ததா இல்லையான்னு தெரியாம நான் ஆற்றுவது எப்படி ஜனநாயக கடமையாக இருக்க முடியும்? வாய்ப்பில்லை. அதனால சார் இதற்கான தீர்வா என்றால் அது இல்லை. பீகார்ல கூட 300 பேர் தான் அயலகத்தார்னு சொல்லப்படுது. அதான் இது முழுக்க யார் வெற்றி பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக எடுக்கிற ஒரு சர்வே அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்குறோமே ஒழிய இது உண்மையான ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான ஒரு உத்தியா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்று தான் மறுக்க முடியும். என்னை பொறுத்தளவிற்கு இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை வைத்து நடைபெறுகிற எந்த தேர்தலும் ஜனநாயகத்தின் அடிப்படையாக நடக்கிற தேர்தலாக கருதவே முடியாது. சார், இப்போ வளர்ந்த பாரதம்னு ஒரு மசோதா ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கு. 125 நாள் வேலைவாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றிட்டு இப்போ அந்த 125 நாளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எதனுடைய வெறுப்பை காட்டுது? ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு மகாத்மா காந்தி அப்படின்னாலே அவங்களுக்கு முகம் சுளிக்கிறாங்க அப்படின்னும் பேசப்பட்டு வருது. அப்போ இந்த பேரை மாற்றணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமா? அதாவதுங்கம்மா, இப்போ நான் 100 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி வச்சுக்கோங்க. இதை இன்னைக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு 50 ரூபா வாங்கிக்கினாலும் எண்ணிக்கைங்கிறது 100 தான். இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தில் ரோஜ்கருங்கிறதுல அஜீவிகா மிஷன் 2 பேர் வச்சுருக்காங்க. விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய பெயர். என்ன விஷயம்னா, மகாத்மா காந்திங்கிற அந்த பிம்பத்தை இவர்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவரை இவர்கள் சுட்டு வீழ்த்திய பிறகும் கூட இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா அப்படிங்கிற அந்த சொல்ல அடல் மாற்ற முடியல. எல்லார் மனதிலையும் பயந்தது. இவங்க என்ன நிர்மாணிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேசத்தின் தந்தை சாவர்கர் அல்லது இந்த தேசத்தின் தந்தை கோட்சே அப்படின்னு நிறுவ நினைக்கிறாங்க. அந்த மகாத்மாங்கிற பெயரையும் சரி அல்லது இந்திய தேசத்துக்கு உண்மையாகவே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து தியாகம் செய்த நேருவையும் சரி இந்திரா காந்தியும் சரி அந்த பெயர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த தேசத்தினுடைய கட்டுமானமே ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நிர்மாணிக்கிறதுக்கான விஷயங்களை தான் இவங்க ஈடுபடுறாங்க. அதனுடைய ஒரு கட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கிறத இப்படி ஒரு இந்தி பெயரை வச்சு மாற்றிருக்காங்க. ஏன் இதை மாற்றணும் அப்படின்னா 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். எது ஒற்றுமையாக இருந்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது. இப்போ காஷ்மீரினுடைய சிறப்பு சட்டம் 370 ஆர்டிகிள், ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த காஷ்மீர். அந்த ஒருங்கிணைந்த காஷ்மீர் அந்த உணர்வு என்னைக்கு இருந்தாலும் அது இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு ஆரிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது. அப்போ அது எப்படி சிதைக்கிறது? டிஸ்கிரிமினேஷன். அப்போ காஷ்மீர் தனி லடாக் தனின்னு பிரிக்கிறாங்க. அப்போ அந்த ஒருங்கிணைப்பை சிதைச்சாங்க 370 ஆர்டிகிள். அதே மாதிரி விவசாயிகளுடைய அவங்களுக்கான வேளாண் சட்டங்களை நிறுவி அந்த விவசாயிகளை பிரிக்கணுங்கிற எண்ணங்களும் நடைபெற்றது. ஆனால் விவசாயிகளுடைய ஒன்றுபட்ட அந்த போராட்டம், இடைவிடாத போராட்டம், இவர்கள் நினைத்த எதையும் செய்ய முடியவில்லை. காரணம் ஒன்றுபட்ட விவசாயிகளுடைய அந்த போராட்டம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 44 சட்டங்கள் இருக்கிற தொழிலாளர் நல சட்டங்களை இதே மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி 4 சட்டங்களாக குறைத்தாங்க. அந்த 4 சட்டம் ஒரு 43 சட்டங்களை மிக முக்கியமாக 29 சட்டங்கள் அது 4 சட்டங்களாக மாற்றுறாங்க. அதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒன்றுபற்றக்கூடாது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சம்பளமோ அல்லது ஒரு விபத்தோ எது நடந்தாலும் அந்த சங்கம் தான் அதை போராடி வாங்கி கொடுக்குது. அப்படி ஒரு சங்கமே இருக்கக்கூடாது. ஏன்னா சங்கம்னு இருந்தால் தான் போராட்டம், சங்கம்னு இருந்தால் தான் கோரிக்கை, சங்கம்னு இருந்தால் தான் எதிர்த்து கேட்பீங்க. அப்போ அந்த ஒரு அமைப்புக்குள் தொழிலாளர்கள் வந்துடவிடக்கூடாது, அவங்கள செதறடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் தொழிலாளர் நல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. பாராளுமன்றத்தில் வம்படியாக நிறைவேற்றினாங்க. எந்த எதிர்கட்சியும் ஆதரவு தெரிவிக்கல. இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவோம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று, அந்த சட்டங்களை பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க தான்
தொழிலாளர்களாகவே மதிக்கப்படுவாங்க. அப்போ 18,000 ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்க தொழிலாளிகள் இல்லையா? அவங்க வேலை செய்யலையா? அவங்கள தொழிலாளிகளாகவே மதிக்கலை. தொழிலாளிகளாக மதிக்கலை அப்படின்னா அவர்கள் எப்போ வேணாலும் விரட்டப்படலாம். கேட்கறதுக்கு சங்கம் இல்லை. ஒரு தனி மனிதனாக போராட முடியாது. தனி மனிதனாக போராடி என்னைக்கு வெற்றி பெற முடியும்? வெற்றி பெற முடியாது. ஆக தொழிற்சங்கங்களுக்குள்ளவும் இவர்கள் அந்த பிரிவினைகளை தூண்டி அவர்கள் அமைப்பாகிவிடக்கூடாது என்பதில் இவங்க ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது அதில் தான் மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் அதில் வருது. இப்போ அங்கே பெண்கள் இன்றைக்கு அந்த ஏறக்குறைய 20 வருடங்களாக இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு, மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. கணவன் இல்லாதவர்கள் அல்லது பிள்ளைகள் இருந்தும் தன்னை பாதுகாக்காத பெற்றோர்கள், ஊனமுற்றவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய பிரசாதமாக இருக்குது. முறைப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னும் போனால் சர்வே முறைப்படி வட மாநிலங்களில் கூட அது சரியாக செயல்படலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகச்சரியா இந்த 100 நாள் வேலை திட்டம் செயல்படுதுன்னு சொல்லி மத்திய அரசே நமக்கு தகவல் கொடுத்துருக்கு. அந்த திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மாநில கண்ட்ரோலில் இருக்குது. மாநில அரசு அவங்களுக்கு அந்த அகவிலைப்படியை ஏற்றலாம், அவங்களுக்கான வசதிகளை செய்யலாம். ஆனால் இதனுடைய கண்ட்ரோல் இப்போ மத்திய அரசுக்கிட்ட போகுது. ஏற்கனவே தொழிலாளர்களை மதிக்கலை, விவசாயிகளை மதிக்கலை, பொதுத்துறை நிறுவனங்களை மதிக்கலை. இவங்க ஜிஎஸ்டி போட்டு வியாபாரிகளை கொள்கிறாங்க. இவங்க இப்போ இவர்களையும் தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத திட்டம்தான் இதில் இருக்கிறதே ஒழிய அந்த மக்களுடைய நற்பயன் அதில் இருக்கான்னா 100 விழுக்காடு இல்லை. ரொம்ப அடமன்சியாக சட்டத்தை தீவிரமாக நிறைவேற்றுவதில் ரொம்ப அடமண்ட்டாக பிஜேபி அரசு இருக்குது. அதனால் அந்த போராட்டம் எந்த அளவுக்கு பயன் தரும்ங்கிறது மாற்று விஷயம். ஆனால் அப்படி ஒரு போராட்ட உணர்வு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிரொலிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யூடியூபர் சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. குண்டா சட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தகவல்கள் வெளிவருது. இது திமுக பற்றி தொடர்ந்து பேசுவதனால தான் இந்த மாதிரியான சட்டங்கள் பாய்கிறது அப்படின்னும் பேசப்பட்டு வருது இல்லையா? அதாவது சங்கருடைய அவர் இயற்பெயர் ஆச்சிமுத்து சங்கர். அவருடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது அவங்க அப்பா லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் இறந்ததுக்கு பின்னாடி கருணை அடிப்படையில் இவருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் செஞ்ச ஒரு திருட்டுத்தனம், 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பேசினதை கசிய விட்டு தான் இவர் மேலே வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் அவர் வேலையை விட்டு நீக்கப்பட்டார். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தவர் பணம் கொளிக்கிற துறையை தேர்ந்தெடுத்து தான் இந்த பத்திரிகை துறைக்கு அவர் வர்றார். பத்திரிகை துறைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பத்திரிகை சுதந்திரம் என்பது நம்ம ஜனநாயக அமைப்புகளில் மிக முக்கியமான உரிமை கொண்டது கருத்துரிமை அப்படிங்கிறது உண்டு. ஆனால் கருத்துரிமைக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. இப்போ நான் என்னோடய கையை எவ்வளோ நீள வேணாலும் நீட்டலாம், அது என்னுடைய உரிமை, அதுதான் கருத்துரிமை. ஆனால் நான் நீட்டுற கை உங்கள் மூக்கு மேலே பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் உரிமை இல்லை. அப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம். அது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கணும்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும், தரவுகள் இருக்கணும். நீங்கள் யார் வேணுனாலும் குற்றம் சொல்லுவீங்க, அவங்கக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நான் என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது, நான் உங்களை பற்றி வெளியே இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்ல போகிறேன் அப்படின்னு விஷயத்தை கசிய விட்டுட்டு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் அதை வெளியிடாமல் வச்சிட்றேன் அப்படிங்கிறது என்ன உரிமை? அது கருத்துரிமை, தெளிவான உரிமையாக இல்லையே, அது பிளாக்மெயில். அந்த பிளாக்மெயிலில் அவர் செஞ்சதாக தான் ஆஷிஷ் ஷாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை, ஒரு தயாரிப்பாளர் அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறார். ஏன்னா இந்த புகாருக்கு முன்னால் அவரை கைது செய்வதற்கான நிறைய முகாந்திரங்கள் இருக்குது. ஆனால் இங்கே நீதிமன்றம் சொல்லுது, இது கவர்மெண்ட் செய்யலை, நீதிமன்றம் அவரை ஏன் இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது நீதிமன்றத்தை மதிக்கலைங்கிற ஒரு கண்டம் ஆஃப் தி கோர்ட் நீதிமன்றத்துக்கு இது தமிழக அரசுக்கு வந்துடும். அதனால் சவுக்கு சங்கர் இந்த தடவை கைது செய்யப்பட்டது என்பது மிக மிக நியாயமானது. கருத்துரிமைங்கிற பேரில் காழ்ப்புணர்ச்சியை கொட்டுவதை ஒரு நாளும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பேர் கருத்துரிமை அல்ல. கருத்துரிமையை சொல்லுங்கள், ஒருத்தரை விமர்சனம் பண்ணுங்கள், திமுக அரசு சரியா இல்லை விமர்சனம் பண்ணுங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனால் அதற்கான தரவுகள் இருக்கிறதா?
திமுக அரசு இதில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிருச்சு, அதுக்கான தரவுகள் இருக்கா? 19 ரூபா போகிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேலேயும் குத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றால் சவுக்கு சங்கர் போன்ற காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களை கைது செய்து அவர்களுக்கு உணர்த்துவது என்பதுதான் ஒரு அரசின் கடமையாக இருக்க முடியும். இல்ல இப்ப யூடியூபர் மாரிதாஸ், ஃபெலிக்ஸ்லாம் என்ன சொல்லி வராங்கன்னா, இப்ப குண்டா சட்டம் பாயுது அப்படின்னா 4 மாசம் வரைக்குமே கண்டிப்பா வந்து உள்ளதா தான் இருந்து ஆகணும் அப்படிங்கும் பொழுது, இப்போ இந்த தேர்தல் டைம்ல திட்டமிட்டே வந்து அரசு இதை செய்யுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இங்க திட்டமிட்டு எழுப்பப்பட்டு வருது. நீதிமன்றம் தானே செஞ்சிருக்கு. இப்போ அரசு செய்யலையே, நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. திமுக அரசு வழக்க ஜோடிக்கலையே. இப்போ குண்டாசுங்கிறது நீங்கள் 3 மாதம் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி அது ஒரு விசாரணை, அதுக்கு குண்டாசில் கைதுபடுவதற்கான சரியான சாட்சியங்களை அரசு கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளியே வந்துடுவார். ஆக இது வந்து திமுக இன்னொன்று சவுக்கு சங்கர் செய்கிற பிரச்சாரத்தினால திமுக வீழ்ந்துரும் அப்படின்னா இது நம்ம வந்து அதிமுகவை கேலி செய்கிற மாதிரி இருக்குது, குறிப்பாக விஜயையும் கேலி செய்கிற மாதிரி இருக்குது. திமுக சவுக்கு சங்கருடைய பிரச்சாரத்தை கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கட்டமைப்பு உள்ளதா திமுக? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஏன் போன தடவை சவுக்கு சங்கர் பேசலையா? போன தடவை வெளியே தானே இருந்தார். போன தேர்தல் அப்பயும் சவுக்கு சங்கர் பேசினார்ல. 40 தொகுதிகளையும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும்போதும் சவுக்கு சங்கர் பேசினார்ல. வெற்றி பாதிக்கப்பட்டுருச்சா? அதனால் சவுக்கு சங்கர் பேசுறதுனால திமுக அச்சப்பட்டுட்டு உள்ளே போட்டாங்கங்கிறது ஒரு சப்பக்கட்டு தானே ஒழிய ஒரு பெரிய விஷயமா நம்மளால் எடுத்துக்க முடியல. சரி, இப்போ விசிகாவின் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா தொகுதிகளையும் வந்து மாவட்ட செயலாளர் நியமிச்சு அதனுடைய வேலைகளை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கு? 2 விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எப்படின்னா, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகுதிகள், அந்த தொகுதிகள் ஓரளவுக்கு எங்களுக்கு எந்த தொகுதிகள்னு அடையாளம் காண முடியுது ஆப்ஷனில். அந்த தொகுதிகளில் நாங்கள் பொதுவாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தேர்தல் அரசியல் என்பது எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம்தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை நம்பி இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் நெருக்கடிகள் இருக்கு. சாதிய ரீதியான நெருக்கடிகள், மத ரீதியான நெருக்கடிகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே கிராம மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குற வேலை அல்லது அவங்களுக்கான தீர்வை சொல்லுவது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய முழு மூச்சு அரசியலே ஒழிய தேர்தல் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகிற தேர்தல். இப்போ தேர்தலுக்காக மட்டுமே வேலை செய்கிற கட்சிகள்னு சிலது இருக்கு. ஆனால் நம்ம தேர்தலை மையமாய் வைத்து இயங்குகிற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள், எந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் அதிகார மட்டத்தை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. சாதி ரீதியாக வர்ற ஒடுக்குமுறைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய நிலையில தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது 5 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற அந்த தேர்தலுக்காக பணியாற்றுவது என்பது வேறு. இன்றைக்கும் எல்லா கிராமங்கள்லையும் விடுதலை சிறுத்தைகளுடைய தேவை அந்த கிராமங்களுக்கு இருக்கு. அதை இன்றைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் விடுதலை சிறுத்தைகளும் மிகச்சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி இருக்கும்போது ஒரு சின்ன சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த அதிகாரம் கையில கிடைக்கும் போது மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். அதான் சொல்றேன். அந்த அதாவது எல்லா கட்சிகளுமே அதிகாரத்துக்கு போராடுவது தான் அரசியல். அப்படி நாங்களும் அதிகாரத்துக்கு போராடிட்டு இருக்கோம். ஆனால் டெமோக்ரஸி, அந்த ஜனநாயக முறைப்படி பார்த்தீங்கன்னா யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ அல்லது அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் கையில் தான் முழு அதிகாரம் போய் சேருது. அப்போ முழு அதிகாரம் போய் சேருகிறவர்களோடு இருப்பது என்பது நமக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறதா, ஒரு பவர் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பாதை. அதிகாரமே இல்லாமல் கட்சி ரீதியான அணுகுமுறைகளை எப்படி கையாளுவது, அந்த மக்களுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற இரட்டை பாதையில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு தொகுதியாக மாற்றி 234 தொகுதிகளை பிரித்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தொகுதி மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி 143 செயலாளர்கள் இருக்காங்க. அதை 234 செயலாளர்களாக மாற்றி அந்த வேலையை அவர் மட்டுமே அண்ணன் திருமாவளவன் செஞ்சிட்ருக்காரு. அதை அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த தொடர்ச்சியான போராட்டங்கள், பயணங்கள் எதனாலேயே நிற்காது. அது போயிட்டு தான் இருக்கும். அது கலாச்சாரத்தை காப்பாற்றுவது, பண்பாட்டை காப்பாற்றுவது, குறிப்பாக சனாதன எதிர்ப்பு,
இதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் ஒருபோதும் எங்கேயும் தொய்வு பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டாம்னு நீங்க நேரடியாவே சொல்லிட்டீங்க. ம். இப்போ முதலமைச்சர் வந்து சந்திப்பு நடத்திட்டு வந்திருக்காருல்ல, இப்ப தொகுதிகள் பத்தி அதுல பேசப்பட்டதா? எத்தனை தொகுதிகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தொகுதிக்கு ஆசைப்படுவது என்பது வேறு, நம்ம விருப்பப்படுவது என்பது வேறு. தலைமைக்கு வந்து எப்பவுமே ரெட்டை தலைவலி இருக்கும். ஒன்று கூட்டணி கட்சிகளோடு ஒத்து போகிறதுங்கிறது ஒரு தலைவலி இருக்கும். இன்னொன்று இருக்கிறவர்களுக்கு 30 வருடமாக கட்சியில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு அதிகார தன்மையை கொடுப்பது என்பது தலைமைக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும். இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு சீட்டு கிடைக்கலன்னா சீட்டு கிடைக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அது நடக்காது. சீட்டு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த கட்சி தான் எனக்கான கட்சி அப்படிங்கிறத முழுசாக உள்ளே வாங்குறவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்க. அதனால் சீட் பேரத்தினால் கட்சி பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது நம்ம ஒரு காலத்திலே விடுதலை சிறுத்தைகளை வந்து நம்ம அது பார்க்கறது இல்லை. இப்போ எம்மை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை 2 பாராளுமன்ற தொகுதிகள் நம்ம சிதம்பரமும் விழுப்புரத்துலையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த கணக்கீட்டுப்படி பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள நாங்கள் எடுத்த சில சர்வேக்கள், அதாவது எந்த தொகுதியில் நம்ம முழுமையாக பணியாற்றியிருக்கிறோம், எந்த தொகுதி வந்து முழுமையாக செயலாற்றியிருக்கிறோம், எந்த தொகுதிகளில் வந்து திருமாவளவனுடைய தனிப்பட்ட உழைப்பு, சனாதனத்தை எதிர்ப்பதாகட்டும், மற்ற கள போராட்டங்களிலும் அவர் காட்டுகிற அந்த வீரியம், அவர் காட்டுகிற அந்த நேர்மைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள், ஏன் வன்னிய அமைப்புகள் இருந்து கூட அவருக்கு பெருவாதிரியான ஆதரவு இருக்குது. அப்படிப்பட்ட சில தொகுதிகளையும் நாம் எடுத்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் நான் நினைக்கிறது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, 2 இலக்க தொகுதிகள் அப்படிங்கிறது நிச்சயமாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த 2 இலக்கம்னு சொல்கிறேன். ஏன்னா 10க்கு மேற்பட்டாவே 2 இலக்கம் தான். அது 11ஆகவும் இருக்கலாம், 20ஆகவும் இருக்கலாம். கண்டிப்பா சார். 2 இலக்க தொகுதியை பெற்று மக்களுக்கு பணியாற்ற வாழ்த்துக்கள் சார். இன்றைய நேர்காணலில் பங்கு கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நன்றி.